சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. இன்றைய நாள் மே 24ஆம் தேதி 2025 சனிக்கிழமை, விஸ்வாவசு வருடம் வைகாசி மாதம் 10ஆம் திருநாள். மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பேச்சில் கவனம் தேவை. சம்டைம்ஸ் நம்ம சொல்லக்கூடிய கமிட்மெண்ட், நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் நமக்கே எதிராக மாறலாம். 2ஆம் இடத்துல சூரியன் புதன் இருக்கிறது நல்லது. ஆனா சனி பார்வையில போய் மாட்டிட்டு இருக்கு. கடுமையான பகை கிரகங்கள் 2, சூரியனும் சனியும். நிறைய பேர் பல்லுக்கு கிளிப்பு போடுறது அடுத்த ஒரு மாசம் பண்ணுவீங்க. பல்லுக்கு கிளிப்பு போடுவீங்க, சில பேர் பல்ல மாத்துவீங்க, சில பேர் மெயினா கண்ணாடியை மாத்துறது, இந்த மாதிரிலாம் செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ரொம்ப முக்கியமா பேங்க்ல போய் சைன் பண்ணிட்டு வர்றது, அந்த சைன் தப்பா இருக்குது, அதனால மறுபடியும் போய் ரீஒர்க் பண்றது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நிறைய ஏற்றங்கள் உண்டு. பொறுமையாக எல்லா விஷயத்தையும் கையாண்டிங்கன்னா போதும், எல்லாமே சக்சஸ் கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் வரதராஜ பெருமாள் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசி ஆண்டரம் ப்ளூ நிறம். ரிஷப ராசியில் ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கொஞ்சம் கோபதாபங்கள் வேண்டாம். கடன் ஒண்ணு தீரும் இந்த மாசம், கண்டிப்பா சொல்றேன். ஒரு கடன் தீரும், பிரச்சனைக்குரிய கடன் கண்டிப்பாக தீரும். ஒரு புது கடன் வாங்குவீங்க. இது நடக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகமா இருக்கு. அதுவும் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் புதிய எண்ணங்கள் தோன்றக்கூடிய நாளா இருக்கப்படுது. கவலை இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் இருந்தாலும் பெருசா ஒன்றும் படுத்தாது. பேசுறது எல்லாமே நல்ல விஷயங்கள் தான் பேசுவீங்க, அதனால பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சரஸ்வதி தேவி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசி ஆதரவு மஞ்சள். மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மெயினா இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய முதுகு எலும்பு, லோவர் பேக், ஸ்கின், இந்த மாதிரி விஷயங்கள்ல கவனமா இருக்கணும். இனிமேல் அடுத்த ஒரு மாசத்துக்கு கையெழுத்தக்கூடிய டாக்குமெண்ட்ஸ், அதுவும் டிராவல் ஓச்சர்ஸ், டிராவல் பேஸ்டு, அதே மாதிரி செலவுகள் சார்ந்த கையெழுத்திடக்கூடிய விஷயங்கள் எல்லாமே சர்ச்சைக்கு உட்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஏதாவது ஒரு பெரிய தப்பு அப்படிங்கிற மாதிரி வரும், அதனால அதை மட்டும் பார்த்துக்கணும். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் சில பேருக்கு கடன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு, அது கண்டிப்பாக நிறைவேறும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசி ஆண்டரம் பச்சை நிறம். கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிகப்பெரிய நன்மைகள் நடக்கும். பொருளாதாரத்துல மிக ஏற்றங்கள் கொடுக்கும். அசாத்தியமான தைரியம், அசாத்தியமான சக்தி எல்லாமே இருக்கும். ஆனா என்னன்னா எல்லாம் பூட்டி வச்சுற மாதிரி இருக்கும், அதுதான் விஷயம். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் மெயினா நரம்புகள், ஸ்கியாட்டிகா, அதே மாதிரி எழுத்து சார்ந்த விஷயங்கள், அப்பா சம்பந்தப்பட்ட எந்த ஒரு டாக்குமெண்டா இருந்தாலும் கவனம் காக்கக்கூடிய நாள். இந்த நாளை பொறுத்த வரைக்கும் எடுத்த காரியங்கள் எல்லாமே கொஞ்சம் தடைப்பட்டு அதுக்கப்புறம் கண்டிப்பா ஜெயிக்கும். மத்தியானம் 1:45 அப்புறம் தான் அது மாறும், அது வரைக்கும் கொஞ்சம் ஒரு மாறதான் இருக்கும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆதிசேஷன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசி ஆண்டரம் பிங்க் நிறம். சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஒரு காரியத்தை நீங்க ஆரம்பிச்சீங்கன்னா கண்டிப்பா அந்த காரியம் நமக்கு ஜெயிக்கணும், நமக்கு வெற்றி பெற வேண்டும். எந்த காரியத்தையும் பொறுமையாக இருந்து செயல்படுத்துவது, எந்த காரியத்தையும் நம்ம பிளான் பண்ண மாதிரி நடக்கிறது, இதெல்லாம் முக்கியத்துவம் வாய்ந்தது. ஆனா இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக எந்த விதமான லீகல் காம்ப்ளிகேஷன்ஸ் இருந்தாலும் மெதுவா உட்கார்ந்து பேசிக்கிறது பெட்டர், கோவப்படாம இருக்கிறது நல்லது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஹஜகிரீவர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியால் மஞ்சள் நிறம். கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு 3 கிரகங்கள் நேரடியா உங்களுடைய ராசி லக்னத்தை தான் பார்க்குது. நான் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நிறைய விஷயங்கள்ல சந்தோஷமான என்ஜாய்மெண்டான விஷயம் தான் அதிகமா இருக்கும். நிறைய ஏற்றங்கள், மிகப்பெரிய சந்தோஷம், எல்லா விதங்களையும் லாபம், அந்த மாதிரி மாறி மாறி நல்லதுதான் பண்ணும், பயப்பட வேண்டியதில்லை. இன்றைய நாள் நிறைய விஷயங்கள் மெயினா அப்பாவுடைய ஹெல்த்ல மட்டும் கவனம் காத்துக்கக்கூடிய நாள். ஏன்னா இன்றைய நாள்ல இருந்து ஒரு மாசத்துக்கு ஸ்கின்னு, நரம்பு இதுல பிரச்சனை வரும், கவனமா இருக்கணும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம்
ராஜகோபால சுவாமி, மன்னார்குடி ராஜகோபால சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். துலாம் ராசியா துலாம் லக்னம் சார்ந்தவர்கள். இன்ஃபேக்ட் இன்றைய நாளை பார்த்தீங்கன்னா வீட்டுல பெரியவங்க இன்றைய நாள் வந்து ஒரு மாசத்துக்கு வீட்டுல பெரியவங்க நமக்கு எதிரா இருக்கிற மாதிரியே இருக்கும். எல்லா விஷயத்துலயுமே எதிரா இருக்காங்களே அப்படிங்கிற மாதிரி நம்ம எண்ணங்களுக்கும் அவங்களுக்கும் சம்மந்தமே இல்லாம இருக்கிறது. நம்ம சென்னோடன்னு சொல்லக்கூடிய விஷயங்களும் அவங்க செய்யணும்னு சொல்லக்கூடிய விஷயங்களும் வேறுபடுவது, இந்த மாதிரி ஒரு மாற்றங்கள் கொடுக்கும். இன்றைய நாள் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. வயிறு உபாதைகள் கண்டிப்பாக நிறைய பேருக்கு வந்து போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ரொம்ப முக்கியமா இன்றைய நாள் கீரை வகைகள் எடுத்துக்கிட்டீங்கன்னா நல்லா இருக்குங்க. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் வாசுகி தேவி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் வெள்ளை நிறம். விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு காதல் கைகூடும். ஃபேமிலிக்குள்ள அந்யோன்யம் பட்டை கலப்போம். நிறைய பிரயாணங்கள் செய்யக்கூடிய வாய்ப்புகள், ஒரு சில பேருக்கு முக்கியமான பதிவுகள், முக்கியமான பதவிகள், முக்கியமான டாக்குமெண்ட்ஸ் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அமோகமான நாள். அதாவது யாரெல்லாம் கலை உலகத்தில் இருக்கீங்களோ அவங்களுக்குலாம் மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய பொன்னான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ருத்ரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியான மஞ்சள் நிறம். தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பிளான் பண்ண காரியங்கள் கண்டிப்பாக ஜெயிக்கும். வினோதமான எண்ணங்கள் எது இருந்தாலும் அது கண்டிப்பாக நிவர்த்தியை கொடுக்கும். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக நிறைய பேருக்கு சொந்தக்காரங்க நிறைய பேர் வருவாங்க வீட்டுக்கு. அதே மாதிரி எந்த விஷயத்தையுமே பயங்கரமான பிளான் பண்ணி ஒரு காரியத்தை முடிப்பீங்க. அது பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும். அமோகமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அயோத்தியா ராமன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பான். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். கொஞ்சம் கோபதாபங்கள் வேண்டாம். கடன் ஒண்ணு தீரும் இந்த மாசம், கண்டிப்பா சொல்றேன். ஒரு கடன் தீரும். பிரச்சனைக்குரிய கடன் கண்டிப்பாக தீரும். ஒரு புது கடன் வாங்குவீங்க. இது நடக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகமா இருக்கு. அதுவும் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் புதிய எண்ணங்கள் தோன்றக்கூடிய நாளா இருக்கப்படுது. கவலை இதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் இருந்தாலும் பெருசா ஒன்றும் படுத்தாது. பேசுறது எல்லாமே நல்ல விஷயங்கள் தான் பேசுவீங்க. அதனால பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சரஸ்வதி தேவி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பான்மை கண்டிப்பாக வேண்டும். பொறுமையாக இருந்து எல்லா காரியத்தையும் கண்டிப்பா ஜெயிக்கும். எந்த விஷயத்தையுமே நீங்க பிளான் பண்ணீங்கன்னா அந்த பிளான் பண்ண காரியம் கண்டிப்பா நடக்கும். ஆனா எல்லாமே ஒரு செலவோடு நடக்கக்கூடிய நாளா இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உங்க இஷ்ட தெய்வத்தை நீங்க பிரார்த்தனை பண்ணுங்க. நல்லா இருப்பீங்க. ராசியா நிறம் கிரே நிறம். மீன ராசி அந்த மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பிளான் பண்ண காரியம் மட்டும் கிடையாது, பண்ணாத காரியமும் நடக்கும். ரெண்டு விஷயங்களை பண்ணுவீங்க இன்றைய நாள். அந்த அளவுக்கு அற்புதமா இருக்கு. அதுவும் மத்தியானம் 1:45 எல்லா விஷயத்தையும் முடிச்சிருவீங்க. இன்னைக்கு பிளான் பண்ண அஜெண்டா எல்லாமே சூப்பரா முடிக்கணும். அமோகமான நாள். மெயினா ரங்கநாத பெருமாளை வழிபாடு பண்ணிட்டு இன்றைய நாள் எந்த விஷயத்த தொடங்கினாலும் மெயினா பெண்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நாள். ராசியா நிறம் கிழிப்பச்சை. மேலும் தகவலுக்கு எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.